இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, ஐம் ஆஸ்கிங் யூ கைஸ் டு வாட்ச் F1 இந்த ஃபைனல் ரேஸ். அதாவது நாளைக்கு 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 ஃபைனல் ரேஸ் ஆஃப் F1. Cancel your plans. We will see you next Sunday. It is Norris versus Verstappen versus Piastri for the championship of the world. In 2025, it's Norris's name on the trophy. Still a contender for the Formula One World Championship. Max Verstappen will not be moved. He heads to Abu Dhabi. After the misery of Melbourne, Oscar Piastri was consumed with rage. You are watching his emphatic response. Piastri, Lando Norris, அதுக்கப்புறம் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். இது 3 பேரில் யார் ஃபஸ்ட் வர போகிறா, யார் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் மேட்ச் வந்து நாளைக்கு. நிறைய பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, F1னா என்ன, சும்மா பணக்காரங்களுக்குள்ளே மாற்றி கார் ஓட்டிப்பாங்க, ஃபாஸ்டஸ்ட் கார் கோயிங் ஃபாஸ்ட், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி போரிங்கான கேம் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. கெட் இட், ஏன்னா நானும் அப்படி தான் பார்த்தேன். பட் எந்த கேமாக இருந்தாலுமே லோர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க சில பிளேயர்ஸ்க்காண்டி யூ வில் ரூட் ஃபார் தம் வந்து அந்த கேம் வந்து நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா கூட இந்தியா வந்து சீரீஸ் ஜெயிச்சிருச்சு. அந்த சீரீஸில் கம்பீர் பற்றி தெரிஞ்சவங்களும் விராட் கோலியை பற்றி தெரிஞ்சவங்களும் பார்க்கும்போது விராட் கோலி செஞ்சுரி அடிக்கும்போது இட்ஸ் ஃபக்கிங் பியூட்டிஃபுல். ஓகேவா? இந்த லோர் எதுவுமே தெரியாதவன், கிரிக்கெட்னால என்னன்னு தெரியாதவனா கிரிக்கெட் பார்க்க வச்சா கிரிக்கெட் நல்லா இருக்குமா? அந்த மாதிரி தான் எந்த லோர் தெரிஞ்சு நான் வந்து F1க்குள்ளே இந்த வருஷம் போனேன் அப்படின்னா, F1 படம் பார்த்துட்டு, F1 படம் இட் வாஸ் மேட் பாசிபிள் பை லூயிஸ் ஹாமில்டன். லூயிஸ் ஹாமில்டன் வந்துட்டு இஸ் லைக் ஒன் ஆஃப் அஸ். அவர் அப்பா வந்து தட்டு பாத்திரம் கழுவி அவரை, நிறைய பேர் வீட்டில் தட்டு பாத்திரம் கழுவி படிக்க வச்சேன்னு சொல்லுவாங்க. பட் அவர் வீட்டில் வந்து அவரை கார்ட் ரேசிங்க்கு அனுப்பியிருக்காரு அவங்க அப்பா. ஸோ அவரோட லோர் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ அவருக்காண்டி தான் நான் இந்த வருஷம் வந்துட்டு F1 பார்க்க வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபார்மில் இல்லை. பிகாஸ் ஆஃப் ஃபெராரி. அது என்ன லோர்னு எனக்கு தெரியல. பட் அந்த லோருக்காக, லூயிஸ் ஹாமில்டனுக்காக நான் பார்க்க ஆரம்பித்தேன்னா, ஐ ஃபவுண்ட் அவுட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். கடந்த 4 வருஷமாக கண்டினியூஸாக வின் பண்ண மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். எப்படி 8 வாட்டி ஜெயித்த லூயிஸ் ஹாமில்டன் தானே பெருசு, 4 வாட்டி ஜெயித்த மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்துட்டு எப்படி பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. 2021 அந்த லோர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அவனை பற்றி பார்த்தா, அவனும் ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் வந்துட்டு கடைசி பிளேஸில் தான் இருந்தான். 19th பிளேஸு, 15th பிளேஸு இப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கு மேலே போவே இல்லை. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த F1ல் வந்துட்டு கேவலமாக ஆடியிருப்பான். லூயிஸ் ஹாமில்டன்லாம் செம்ம ஃபஸ்ட்டு இந்த வருஷம். அப்புறம் ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு, த கிராஷ். This is the accident. Oh, and it was the merest of touches, but it was enough. And look how the wheel has come loose from the. பேசிக்லி அந்த கிராஷுக்கு அப்புறம் லூயிஸ் ஹாமில்டன் வந்துட்டு இன்னும் வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் இஸ் ரூலிங். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ரூல்டு 2023. இந்த வருஷத்தோட லோர், அதாவது நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சுக்கு வந்து நான் ஒரு லோர் தரேன் உங்களுக்கு. ஸோ அந்த லோர் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாண்டோ நாரிஸ்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. லிட்ரலி ஃபக்கிங் சேஸ் 0, லெஸ் தென் 0. அதுக்கு வந்து ஜார்ஜ் ரசல் வந்துட்டு 100% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். literally whoever is watching F1 on 2025
மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனே அவனால சாம்பியன்ஷிப் ரேஸ்ல இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்பவே இல்ல. அப்படி அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த மேட்ச்ல இப்படி விளையாண்டு ஜெயிச்சு, அந்த மேட்ச்ல அவங்க தோத்துட்டு, அதுக்கப்புறம் குவாலிஃபையிங்குள்ள போயிரலாம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் போடுவான் தெரியுமா? அந்த லெவல் கால்குலேஷன்ஸ்ல மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து நாளைக்கு ரேஸ்ல இருக்கான். அவன் நாளைக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்தே ஆகணும். லாண்டன் நாரிஸ் வந்துட்டு 4th பிளேஸ் வரணும். பியாஸ்ட்ரி வந்து 2nd பிளேஸ் வரணும். அப்படிங்கிற மாதிரி எல்லா கோயின்சிடன்ஸும் கடந்த ஒரு 7 மேட்சா இப்படி நடக்கணும். நடுவில் ஒரு தடவை அவுட் ஆஃப் த ரேஸ் போயிட்டு வந்துட்டான். அந்த அவுட் ஆஃப் த ரேஸ் போனப்போ மெக்லரனோட 2 காருமே டிஎன்எஃப். கார்ல ஏதோ இது பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த கார் வந்துட்டு இந்த மேட்ச் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ Do you feel that you're mentally ready to fight for a world championship? Percentage number of chance for Max Verstappen to win the title? More than 0. 20. There's a good chance. 100%. Are we witnessing a comeback of all comebacks? என்னன்னா ஃபாஸ்டா போறதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மென் வந்துட்டு பைக்ல 90ல 110ல போனாலே சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும். இமேஜின் டூயிங் தட் 3 times ஃபாஸ்டர் இன் அ கார், அதுவும் வித் ஹேட்ரட் அண்ட் லோரோட. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் லூயிஸ் ஹாமில்டனுக்கும் பயங்கரமான லோர் இருக்கு. பட் இந்த வருஷம் அந்த 100% அப்படின்னு ஜார்ஜ் ரசல் லாண்டோ நாரிஸ் கண்ணை பார்த்து சொல்லுவான். அது வந்துட்டு ஏதோ திஸ் இஸ் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லோர் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு மேட்ச் வந்து எப்படியாச்சும் எதுலையாச்சும் பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் மேட்ச் ஆஃப் F1 டுமாரோ. கண்டிப்பா நாளைக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் மேட்ச் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் கம்பேக் ஆஃப் தி F1. இது வரைக்கும் இப்படி யாரும் ஜெயிச்சது இல்லை. நான் நிறைய ஓல்டு மேட்சஸ் பார்த்ததில்ல. நிறைய லெஜண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேரை பற்றி எனக்கு தெரியாது. பட் நான் வந்து நல்ல வேலை ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் லூயிஸ் ஹாமில்டன் ஹூ மேட் த F1 மூவி பாசிபிள். அந்த படமே நான் வந்துட்டு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தேன். தனியால தேட்டரில் எனக்குன்னே போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் F1 வந்துட்டு சும்மா பாயிண்ட்ஸ் டேபிள் தான் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணுறாங்க, இப்படி நடக்குது. அது ரேஸ் பார்த்தா லைட்டாக போர் அடிக்கும். பட் ஒன்ஸ் லோவர் தெரிஞ்சுட்டு யார் எந்தெந்த கார் அப்படின்னு பார்த்துட்டு மேன் யூ லிட்டரலி கெட் இட். 2 லீஃப் தண்ணியில் போகிறதே நான் தான் வேடிக்கை பார்க்குறேன்டா. எனக்கு வந்துட்டு இத்தனை லோரு, இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எனக்கு வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. பாப்பா டுமாரோ மேட்ச் வந்துட்டு கண்டிப்பாக பாருங்க. ஒரு F1 என்தூசியாஸ்டா ஐம் நூப் தான். பட் இருந்தாலும் நாளைக்கு மேட்ச் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு மேட்ச் நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச் நீங்கள் பார்த்தா தான் அதோட கிரேஸ் வந்து என்னன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அந்த லோவர் தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், தட்ஸ் இட். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி போடுவேன்னா நாளைக்கு போடுவேன்னா எனக்கு தெரியல. மோஸ்ட் பேசிக்கில் நான் நாளைக்கு போட்டுருவேன், இல்லாட்டி இன்றைக்கி நைட்டே போட்டுருவேன். ஸோ பை. I'm Max Verstappen. I'm the best driver because I believe that I'm the best. Max Verstappen, 4-time Formula One world champion.